ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படியும் வீடியோ போட்டே கரெக்டாக 3 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, என்ன ரீசன் எதுக்கு வீடியோ போட மாட்டேற அப்படி கேட்டிருந்தீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வந்து 3 வாரம் ஆகுது. என்னால் வந்து வீடியோ போட முடியாத ஒரு சிச்சுவேஷன். வீட்டில் யாரும் வீடியோ போடாது அப்போல்லாம் யாரும் சொல்லலை. நான் வரக்குள்ளே ட்ரெயினில் வந்து என்னோடய மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காசு இல்லாமல் இருந்துச்சு அப்பா டெத்தில். அதனால் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மொபைல். இப்போ தான் ஒரு வழி அம்மா தான் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. புது மொபைல் செகண்டில் வாங்கி கொடுத்த மொபைல் அம்மா இது. சரி, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும். நான் வீடியோ இவ்வளோ நாள் போடாததுக்கு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நான் யாருக்கும் ரிப்ளை பண்ணிக்க மாட்டோம். அப்பா வந்து எப்படி இறந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து நிறையா குடிப்பார். அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து அப்பா குடிச்சிட்டு தான் இருக்கார். அம்மா எவ்வளோ டைம் சொல்லுவாங்க, குடிக்காத குடிக்காதுன்னு. அப்பா வந்து அது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக அது எப்படி சொல்கிறதுன்னா, அது ஒரு கேட்க மாட்டார். ஒரு 2 வாரம் நல்லா இருப்பார், திரும்பி குடிக்க ஆரம்பிப்பார். அந்த மாதிரியே இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கே 24 வயசு ஆகுது. அப்பா 24 வருஷமாக குடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப குடிப்பார் அப்பா. காசு இருந்தால் வேலைக்கு போனால் குடிக்காமல் இருக்க மாட்டார், குடிச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் அப்பா அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கேரளாவில் தான் அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, வயிறுலாம் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணோன்னே கிட்னி எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து சளி கூட வந்து சேர்ந்து ரத்தத்தை வந்து சேர்ந்து கிட்னி எல்லாமே அரிச்சிருச்சு, இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, அப்பா நம்மளை விட்டு போக மாட்டார். நிறைய டைம் இந்த மாதிரி உடம்பு சரியாமல் ஒரு 2 நாள் 3 நாள் படுத்துருப்பார், திரும்பி எந்திரிச்சிடுவார். அந்த மாதிரி தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் விவரம் தெரிஞ்சு. நல்லா குடிப்பார், சண்டை போடுவார் அம்மா கிட்ட, நல்லா தூங்கிடுவார். காலைல ஒரு 2 3 நாள் அந்த குடித்த சோடை தெரியல வரைக்கும் அப்படியே படுத்தே இருப்பார். அதுக்கப்புறம் நல்லா இருப்பார், வேலை செய்வார். அந்த மாதிரி தான் அம்மாவும் நினச்சி இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் கடலூருக்குள்ளே அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் பார்த்தப்ப இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, ஒன்றுமே இல்லை, இருக்க மாட்டாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 1 ஹவர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி அப்பா வந்து அந்த 1 ஹவர்லேயே இறந்துட்டார். எனக்கு வந்து வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்கே வந்து என்னால் அப்பா முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. என்னால் வரத்துக்கு ரூபா கூட காசு கூட இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு மஞ்சக்காமலை பிரச்சனை இருந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அந்த மாதிரி வேலை விஷயத்தில் இருந்தோம். ஆனால் நான் இங்கே வந்து அப்பா இறந்தது வந்து வியாழக்கிழமை. நான் வந்து சனிக்கிழமை காலையில் தான் இங்கே வந்தோம். எங்களுக்கு வந்து வியாழக்கிழமை நைட்டு 6:30 மணிக்கு, சாயங்காலம் 6:30 மணிக்கு ட்ரெயின் இருந்துச்சு. நாங்கள் வந்து புக் பண்ணி தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருப்பேனே. எங்களால் புக் பண்ண முடியல. லோக்கலில் தான் வந்தோமா, ஸ்டாப் பண்ணி வந்தாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை, ஆமாம், அப்பா வந்து வெள்ளிக்கிழமையே தூக்கிட்டாங்க சாயங்காலம். நான் வெள்ளிக்கிழமை கரெக்டாக 12 மணிக்கு, சனிக்கிழமை தான் 12 மணிக்கு இங்கே வந்துட்டேன். ஆனால் அப்பா முகத்தை என்னால் பார்க்க முடியல. அந்த ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் எனக்கு, அப்பா முகத்தை லாஸ்ட் வரைக்கும் பார்க்க முடியல. ஆனால் அப்பா வந்து என்கிட்ட பேசுவார், இன்னும் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அம்மாலாம் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் அப்பா வந்து என் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தார். இந்த மாதிரி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்பா வந்து என்கிட்ட பேசுவார். பேசுனா அவ்வளோ ரொம்ப க்ளோஸாலாம் பேச மாட்டார். என்னம்மா பண்ணுற, சாப்பிட்டே, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அப்பா என்கிட்ட இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி அவ்வளோ இதாக என்கிட்ட பேசினார். எப்போ வருவ வீட்டுக்கு, பார்க்கணும் மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வா வா, எனக்கு கால் வலிக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ, சீக்கிரம் வா சாமி, அப்படிலாம் சொல்லி பேசினேன். அப்போலாம் எனக்கு தெரியவே இல்லை, அப்பா இதனால தான் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து 24 வருஷமாக எங்கள் கூடவே இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி, இப்போ எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்கள் 4மே பொண்ணு தான். எங்கள் அம்மா மட்டும்தான் எங்களை இந்த வரைக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து அண்ணா தம்பி யாருமே இல்லை. எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும்தான். எங்களுக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி இல்லைன்னா அம்மா அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கார், அந்த ஒரு இதில் இருந்தால். ஆனால் டக்குன்னு எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. இன்னுமே அந்த இதை மட்டும் எங்களால் நினச்சி பார்க்கவே முடியல. இப்போயுமே நான் வீட்டுக்குள்ளெலாம் போனால் எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்த்தா மட்டும்தான் தெரியும் எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அவர்லாம் இன்னுமே நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன், அப்பா வீட்டில் இல்லை, அப்பா கேரளாவுக்கு போயிருக்காரு, வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். சரி, டக்குன்னு வீட்டுக்குள்ளே போகலாம், எதனாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது தான் தெரியும், அப்பா நம்மளை விட்டு போயிட்டார், அப்பா நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தோணுது. இதுவுமே ஒரு டைம் நினச்சிப்பேனே, ஏன் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும், போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பேனே. ஆனால் எனக்கு இன்னுமே அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கவே முடியவே முடியல. இன்னுமே கேரளாவில் இருக்கார், வேலை பார்த்துட்டு இருக்காரு, வீட்டுக்கு வந்துடுவார்.
அந்த மாதிரி ஒரு இதில் தான் தோணுது எனக்கு. எங்கள் அம்மாவை நாங்கள் இந்த அளவுக்கு இப்படிலாம் பார்த்து எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் கூட பொட்டு இல்லாமல் நாங்கள் இருக்க விடவே மாட்டோம். எங்கள் அம்மா பொட்டு வைக்கும் போது நாங்களே பொட்டு எடுத்து எடுத்து வச்சு விட்டு இது பண்ணிட்டு இருப்போம். ஒரு நாள் மாமா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்பா டெத்து முடிஞ்சு கருமாதிலாம் முடிஞ்சு மாமா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எங்கள் மாமா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்கள் அம்மா வந்து பார்க்கறதே எங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்பவுமே எங்கள் அம்மா பொட்டு இல்லாமல் நெத்தியில் இருக்கே இருக்காது. அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அம்மா எதுவுமே இல்லை, தோடு மூக்குத்தி பொட்டு எதுவுமே இல்லை, அப்படி வெறும் புடவை மட்டும் கட்டிக்கிட்டு வாசலில் உட்காந்துக்கிறது. பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. எப்பயுமே எங்கள் அம்மாவை நாங்கள் அப்படி பார்த்தோம், இப்போ பார்க்குற அம்மாவுக்கு இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி ஃபீல் பண்ணாதீங்க, போனது போயிடுச்சு, இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எங்களால் அதை மறக்க முடியல அவ்வளோ சீக்கிரமாக. நாங்கள் நாலுமே பொண்ணு தான் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை அப்படி பார்த்துட்டாங்க. ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதுனாலும் சரி, ஏதாவது இது பண்ணுறதா சரி, கஞ்சமே பிடிக்க மாட்டாங்க. நாங்கள் எது கேட்டாலும் உடனே எங்களுக்கு வாங்கி தந்துடுவாங்க. எங்கள் அப்பா என்னதான் எங்களுக்கு பிடிச்சாலும் சரி, எங்கள் இருக்க பாசம் மட்டும் எங்கள் மேலே போகவே போகாது. அவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி எங்கள்கிட்ட விளாண்டுட்டு இருப்பாங்க. டிவி பார்த்தா எங்கள்கிட்ட சண்டை போடுவார். எங்கள் அப்பாவுக்கு வந்து விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே டிவி பார்த்தா எங்கள்கிட்ட சண்டை போவார். நான் விஜயகாந்த் படம் பார்க்கணும், டிவி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எங்கள்கிட்ட சண்டை போடுவோம். அவர் இல்லாதப்போ ஒரு டைம் நினச்சி பார்ப்போம், நாங்கள் டீ குடித்தா உனக்கு மட்டும் டீ நிறையா, எனக்கு மட்டும் கம்மி அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். இட்லி சாப்பிட்டா சண்டை போடுவோம். இப்போ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவர் இல்லாதப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாருமே இருக்கிறப்ப அந்த அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் தெரியுமே. நான் இன்னுமே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கொஞ்ச ஒரு அரை மணி நேரம் கூட எங்களால் அப்பா இல்லை, எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளே போய் அந்த ஃபோட்டோ பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது அப்பா இல்லை, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா செத்து இதோட வந்து 21 நாள் ஆகுது. அதோட அப்பா செத்து 21 நாள். வியாழக்கிழமை தான் அப்பாவுக்கு வந்து 30 கடைக்கு போகிறோம். ஃபோன் என்கிட்ட இல்லாதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த ஃபோனுமே எனக்கு அம்மா தான் இப்போ செகண்டில் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இமெயில் போட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இது பண்ணுறதுக்கு இதாகிடுச்சு. இது உங்ககிட்ட நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன், கார்த்திக் அக்கா கிட்டே கேட்டிருக்கீங்க எதுக்கு ஜெயா வீடியோ போட மாட்டேது அப்படின்னு சொல்லி. நான் கார்த்திக் அக்கா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைக்கா, மொபைல் என்கிட்ட இல்லை, நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் கார்த்திக் அக்காவும் சொல்லியிருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் இருக்கார், அவர் கொஞ்சம் உள்ளே தான் இருக்கார். சரி நானே இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கேன். அம்மாவும் பாப்பாவும் வந்து இந்த சைடில் பக்கத்தில் தான் இருக்காங்க, படுத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிலாம் இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான், அக்கா எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டா. நாங்கள் மட்டும்தான். எங்களுக்குன்னு பார்த்தா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் ஒருமே இல்லை. இப்போ நாங்கன்னு பார்த்தா இப்போ 5 பேர் மட்டும்தான் எங்களுக்குள்ளே. எது பண்ணிக்கிட்டாலும் என்ன பண்ணிக்கிட்டாலும் இதாக இருந்தாலும் சரி. எங்கள் அம்மா உங்கள்கிட்ட நான் காமிட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோடய அம்மா. நாங்கள் எப்படி பார்ப்போம், ஒரு நிமிஷம் கூட பொட்டு இல்லாமல் இருக்க மாட்டோம். ஆனால் எங்கள் அம்மா இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இதான் என்னோடய அம்மா. மூஞ்செல்லாம் கொஞ்சம் அம்மாவுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு வந்து முன்னாடி சொல்லியிருப்பல நெஞ்சு வலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு இன்னுமே இருக்குது. இதுதான் என்னோடய அம்மா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மாவை பார்த்துட்டு நான் வந்து அப்பா ஃபோட்டோ காட்டுறேன். அம்மாவோட அப்பா ஃபோட்டோ மட்டும் உள்ளே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குள்ள அதை உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். எதுவுமே இந்த க்ளீன் பண்ணலை, காலைல எந்திரிச்செல்லாம் இது பண்ணதான். இதான் என்னோடய அப்பா பாருங்கள். அப்பா வந்து புக்ஸு வந்து நிறையா படிப்பார். இதெல்லாம் அப்பா ட்ரெஸ்ஸு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்பா வந்து எப்படின்னா நிறையா புக்ஸு படிப்பார். புக்ஸு தான் அப்பாவுக்கு, ஒரு புக்ஸை கூட விட மாட்டார். நிறையா சாமி புக்கு இந்த மாதிரி எல்லா புக்குமே அப்பா படிப்பார். இது வந்து அப்பா ஞாபகமாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கேயே வச்சுட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அம்மா கேட்கவே இல்லை, இங்கே இருக்கும். நாங்களும் சொல்லிட்டோம். இதான் அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங். அப்பா பேர் வந்து காத்தவராயன். அப்பா இப்படி தான் எழுதுவார். அப்பா வந்து 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதனால் அப்பா புக்ஸ் படிக்கிற புக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பாவுக்கு வந்து பத்திரிக்கை அடிச்சோல்ல அந்த இது அப்பா புக்ஸ். அப்பா வந்து ஒரு புக்கை விட மாட்டார், எல்லா புக்கையும் படிச்சுட்டு பாருங்க. சமய பொறுத்து மாறி ஒரு புக்கை விட மாட்டார், எல்லா புக்கையும் படிப்பார். அப்பா வந்து கதை தான் அதிகமாக படித்து என்கிட்ட சொல்லுவார். அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நினச்சி பார்க்குறப்ப ஒரு இந்த புக்கு அப்பா வந்து அவங்கள்ட்ட நிறைய புக்கு தான் படிப்பார். ஆனால் இந்த புக்கெல்லாம் ஒரு சில ஃபோட்டோலாம் இருக்கும், ஒரு ஞாபகமாக வச்சுருந்துருப்பார். இது வந்து அப்பாவோட அம்மா, இவங்க அவங்களுமே இறந்துட்டாங்க. இது வந்து நான் வந்து கம்பலில் இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து அவர் படிச்சுட்டு அந்த ஞாபகமாக அதை அங்கேயே வச்சிட்டார். இதுதான் நான் இதில். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், விட்டுடலாம். எல்லா புக்குமே படிப்பார் அப்பா, ஒரு புக்கு விட மாட்டார். அப்பாவுக்கு வந்து உண்மையான பேர்
2 பேர் அப்பாவுக்கு வீட்டில் செல்லமாக கூப்பிடுறது வந்து பாலகிருஷ்ணன் அப்படி கூப்பிடுவாங்க. உண்மையான பேர் வந்து அப்பாவுக்கு வந்து காத்தவராயன். எல்லா புக்குமே படிச்சிருக்காரு. அதான் அப்பா. அவர் இன்னுமே எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து அப்பா ஃபோட்டோ பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினப்பு வருமே. மற்றபடி இனிமேல் எங்கள் அப்பா கேரளாவில் தான் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் நினைக்க தோணுது. அப்பாவோட கலசன்னு சொல்லுவாங்களே கரும்பு, அது கூட நான் தான் வாங்கினேன். நான் அப்பா கிட்ட இன்னுமே வேண்டதுன்னா எனக்கு வந்து அப்பா வந்து என் வயிற்றில் குழந்தையா பிறக்கணும், என் அப்பா மாதிரி என் குழந்தைய நான் பார்த்துக்கணும். அந்த ஒரு இதில் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து என் வயிற்றில் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. நீ கலசம் வாங்கு, உங்கள் அப்பா வந்து உன் வயிற்றில் பிறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கலசம் வாங்கியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பாவே வந்து என் வயிற்றில் பிறக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட நான் வேண்டிக்கிறேன். அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா இருக்க இடம். அப்பா அந்த கலசன் கருமாதிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் தான் வாங்கினேன். பாப்பா தான் கொல்லி வச்சா. ஏன்னா பசங்கள்லாம் யாரும் இல்லைல்ல, நாங்கள் 4மே பொண்ணு தானே. நிறைய பேர் சண்டை போட்டாங்க. பெரியப்பா பசங்க, அம்மா, சித்தப்பா பசங்க எல்லாமே சண்டை போட்டாங்க. நான் தான் கொல்லி வைப்பேன், நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா ஆசை என்னென்னா, அப்பா வந்து உயிரோடக்குள்ளே என்ன சொல்லுவார்னா, என் பொண்ணுங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும், என் அம்மு தான் எனக்கு கொல்லி வைக்கணும். பாப்பாவை செல்லமாக வீட்டில் அம்முன்னு கூப்பிடுவாங்க. என் அம்மு தான் எனக்கு கொல்லி வைக்கணும், என் அம்மு தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அப்பா ஆசையாக பாப்பா தான் நிறைவேற்றினா, பாப்பா தான் கொல்லி வச்சாலே. ஆனால் எனக்கு என்ன இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அப்பா மூஞ்சி கூட லாஸ்ட்டு என்னால் பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மாவை என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னாங்க. எங்களுக்கு அந்த அந்த சுச்சுவேஷனில் ட்ரெயினுமே கிடைக்கல. மாறி மாறி ஓடி பலேஸ்வர்லேருந்து ஆந்திராலேருந்து பெங்களூர் அந்த மாதிரி மாறி 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 வந்தால். ஆனால் ஒரு நாள் தான் ஆச்சு. ஆனால் அது கட்டியும் மறுநாள் சனிக்கிழமை தூக்குனா வீட்டில் பிரச்சனை வரும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வியாழக்கிழமை செத்தார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தூங்கிட்டாங்க. சாயங்காலம் எப்படியுமே ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி தான் தூக்குறாங்க. எனக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணாங்க. ஆனால் என்னால் வர முடியலை. அப்பா வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலமே தூக்கிட்டாங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணி தான் வீட்டுக்கே வந்தேன். ட்ரெயின் தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இன்னுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி விடு இது பண்ணாத, உங்கள் அப்பா உன் கூட தான் இருப்பார், உன் வயிற்றில் வந்து பிறப்பாரு, அதெல்லாம் எதுவும் நினச்சி எதுவும் அழுதுட்டு இருக்காத, போனது போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை பார்த்துக்குங்க, நீங்கள் தான் 4 பேர்னா உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் தான் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை ஒரு நிமிஷம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. எப்படி இருந்த அம்மா இப்போ எப்படி ஒரு மாதிரியாக இருக்குது. அப்பா என்னதான் குடித்தாலும் ஒரு தைரியம் இருக்குது எங்களுக்கு அப்பா இருக்கார், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தம்பி இல்லைனாலும் அப்பா இருக்கார் அந்த ஒரு இதில் இருந்தோமே. இப்போ அவரும் இல்லைனதுக்கப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. யாருமே இல்லாதப்போ நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. முன்னால நிறைய ஃபீல் பண்ணுவோம், அண்ணா இல்லை தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களெல்லாம் எங்கள் அப்பா இருக்கார் அப்படின்ட்டு இருந்தோம். இப்போ அவர் இல்லைன்றதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அம்மா மட்டும்தான், அம்மா என்ன பண்ணணும் தனியாக பண்ணும் அந்த மாதிரி இது. அம்மா 2 பேரும் மத்தியில் எனக்கு வந்து அப்போ யோசிக்க தோணலை. நம்ம கொஞ்ச நாள் அம்மா அப்பா கூட இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவே சொல்லுவார், எங்கள் அக்கா வீட்டுக்காரர், என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லுவார், நீ ஃபீல் பண்ணாத, உங்கள் அப்பா வந்து உன் வயிற்றுலேயே பிறப்பாரு, எல்லாருக்கும் யாருக்கு என்ன இது இருக்கும், தலையெழுத்து எப்படி அதே மாதிரி தான் நடக்கும், நீ ஃபீல் பண்ணாத, அதை பற்றி எதுவும் நினைக்காத, போனது போயிடுச்சு, இதுக்கப்புறம் வராது, உங்கள் அம்மாவை பார்த்துக்குங்க. என் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, அம்மாவை நம்ம பார்த்துக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அப்பாவும் இருக்கார். அப்பா வந்து என் வயிற்றில் குழந்தையா பிறப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மாவை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.